ஹலோ மக்களே, வெல்கம் டு கிளாஸ் 4. சேம் வந்து செயின் ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறோம். நம்ம எப்பவுமே சில்க் த்ரெட் வந்து டபுள் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ஏன்னா இது ரொம்ப மெலிசாக இருக்கும், நமக்கு சீக்கிரம் உடஞ்சிரும். அதனாலேயே நம்ம டபுள் ஸ்டாண்டர்டாக எடுப்போம். டபுள் ஸ்டாண்டர்ட்னா 2 த்ரெட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ரெட்டு இங்கே இருக்குது, நம்மளுக்கு வந்து இன்னொரு வந்து ரெட் த்ரெட் வேணும். அதனால இந்த மாதிரி பாபின் இருந்தால் பாபினில் வந்து இந்த த்ரெட் வந்து கொஞ்சம் இதில் லோட் பண்ணி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாம். இல்லை என்கிட்ட பாபின் இல்லைன்னா, இப்போ என்கிட்டயுமே பாபின் இல்லை, நான் இந்த மாதிரி நார்மல் சிவிங் த்ரெட் இருக்குல்ல அதுலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில்க் த்ரெட் வந்து லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு நான் இதுதான் ஃபாலோ பண்ணுறேன், ஏன்னா என்கிட்டயும் பாபின் இல்லை. ஸோ இதுலேருந்து ஒரு த்ரெட்டு, இதுலேருந்து ஒரு த்ரெட்டு, நம்ம 2 த்ரெட்டு ஒன்றா யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இதுலேருந்து நம்ம இந்த த்ரெட்டு, அப்புறம் இதுலேருந்து ஒரு த்ரெட்டு எடுத்துட்டு 2 த்ரெட்டும் சேர்த்துட்டு நாட் போட போகிறோம். நம்ம எப்பவும் போல தான் நாட் போட்டு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், டபுள் த்ரெட்டாக யூஸ் பண்ணுறோம். தெரியுதா? டபுள் த்ரெட்டாக யூஸ் பண்ணுறோம். இந்த செயின் வந்து நம்ம எப்பவுமே போகிற மாதிரி தான் போட போகிறோம். பட் என்னன்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து கட் ஆகிடும் ரொம்ப மெலிசுன்றதால. சிவிங் த்ரெட் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். சில டிப்ஸ் மட்டும் இருக்குது, அதை மட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம த்ரெட்டு எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படி த்ரெட்டு எடுக்கும்போது நல்லா பாருங்க, த்ரெட்டு இழுக்கும்போது இப்படி கார்னர்ல நம்ம இழுக்கக்கூடாது. இந்த கார்னர் ஹூக்ல நம்ம இப்படி நடுவுக்கு கொண்டு வந்து இப்படிதான் நம்மளுக்கு எவ்வளோ லூப் வேணுமோ அவ்வளோ நம்ம இழுக்கணும். இங்க பாருங்க, குத்துறேன், த்ரெட்டை வெளியே எடுக்கிறேன். வெளியில தெரியுதா? வெளியில எடுத்துட்டு நான் இந்த ஃபர்ஸ்ட் லூப்க்கு வெளியே எடுத்துட்டு வந்துட்டு உடனே நான் வந்து நடுவுக்கு கொண்டு வந்துட்டு இப்போ பிடிச்சி இழுக்கிறேன். எனக்கு எவ்வளோ த்ரெட் வேணுமோ நான் அவ்வளோ பிடிச்சி இழுக்கிறேன். பாருங்க, நான் குத்திட்டு மேலே எடுத்துட்டு உடனே நான் நடுவுக்கு கொண்டு வந்துடுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது த்ரெட்டு வந்து நம்மளுக்கு கட் ஆகுறத அவாய்ட் பண்ணலாம். கட் ஆக தான் செய்யும் எல்லாருக்கும், பட் இதெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 80% வந்து த்ரெட்டு கட் ஆகுறது ஸ்டாப் பண்ணலாம். பாருங்க, நான் உடனே இப்படி கொண்டு வந்துட்டு தான் நான் த்ரெட்டை புல் பண்ணுறேன். சப்போஸ் நமக்கு த்ரெட் வந்து நடுவில் கட் ஆகிடுச்சுன்னா நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணக்கூடாது. நூல் இந்த மாதிரி தான் பிரியும். ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஆகும். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னா, பாருங்கள், நூலே நல்லா த்ரெட் வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஒரு 2-3 செயின் வந்து பேக் போயிட்டு இந்த மாதிரி எண்ட் நாட் போட்டுட்டு தான் திருப்பி இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். சப்போஸ் நம்ம எண்ட் நாட் போடாமல் அப்படியே அந்த த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு வேறு த்ரெட்டை நம்ம போட்டோம்னா எல்லா செயின் ஸ்டிச்சுமே பிரிஞ்சிரும். நம்ம எண்ட் நாட் போட்ட இடத்துல இந்த மாதிரி லூப் தெரியுது நம்மளுக்கு, பிட்வீனில் நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங் வேணும்னா நம்ம கீழேருந்து இந்த மாதிரி நீடில் வந்து குத்தி மேலே அந்த த்ரெட்டை பிடிச்சி நம்ம டவுன் சைடாக இழுத்தோன்னா அது உள்பக்கமாக வந்துடும். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இன்றைக்கி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மறக்காமல் குரூப்பில் ஃபோட்டோ சென்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டார்டிங்கில் ஈஸி டிசைனாகவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்லாம் ஹார்டாக இருக்கும்.